நமஸ்காரம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கண்டிக்கோட்டாவில் இருக்கோம். கண்டிக்கோட்டா வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்குது, ஒசுவர் இருக்குது, ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து நேற்று நைட் சென்னையிலேருந்து கிளம்பணும். சென்னையிலேருந்து டேரெக்டாக கண்டிக்கோட்டா டேரெக்டாக பஸ் இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டாப் ஜம்மலமாடுக்குன்னு இடம். ஸோ அது வரைக்கும் வந்து ஸ்டாப் இருக்குது. நீங்கள் பஸ்ஸு டேரெக்டாக சென்னையிலேருந்து வரலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹரிதா ரெசார்ட்னு ஒரு ரெசார்ட் இருக்குது. அங்கே வந்து நான் காலைல மார்னிங்கில் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்போ தான் கிளம்புறோம். கண்டிக்கோட்டா பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு கேனியனில் நிறைய வாட்டர் இருக்கும். கயாக்கிங் பண்ணலாம், ரேப்பலிங் பண்ணலாம், ராக் கிளைம்பிங்லாம் பண்ணலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் போகிறோன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ I'll keep you posted with it. பாருங்கள். வாக் பண்ணி போகிறோம் நம்ம யோகேஷ் அண்ணாவோட. ஸோ ரோடெலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் இருக்கிற ரெசார்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வாக் இருக்குது. கீழே இறங்கி அந்த பெண்ணா ரிவர் போக போகிறோம். கீழே இறங்கி பெண்ணா ரிவர் போக போகிறோம். பெண்ணா இப்போ கேனியான் கீழே இறங்க போகிறோம். நம்ம இன்ஸ்ட்ரக்டர் அண்ணா பையா எக் ஹாய் போலோ. ஹாய். இதான் நம்ம இன்ஸ்ட்ரக்டர் பையா. நம்மளுக்கு எப்படி கயாக்கிங்லாம் பண்ணணும்னு சொல்லி தர போகிறாரு. ஸோ இப்போ அப்படி தான் கீழே இறங்க போகிறோம். எங்கே இறங்க போகிறோம் நீங்கள் பாருங்கள். இப்போ கீழே வந்துட்டோம். கயாக்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு கயாக்கிங் பண்ணுறதை பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நானும் யோகி அண்ணாவும் மேலே அந்த டிப்புக்கு ஏற போகிறோம். ஸோ நீங்கள் அப்படியே ஏறதை பாருங்கள். அப்புறம் மேலே போய்ட்டு அங்கேயும் ஷார்ட்ஸ் எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். நம்ம போக போகிறது அங்கே அந்த டிப்பு தெரியுதுல்ல, அங்கே போக போகிறோம். கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்குது பார்த்து. முன்னாடி போவா? முன்னாடி போ. அண்ணா முன்னாடி போகிறேன்னு சொல்லி போயிட்டுருக்காரு. அப்படியே கேமரா வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ தான் கீழ் மட்டத்தில் இருக்கும். பார்த்துனா மோன் திருப்பி எடுக்கலாம். மோன் அவ்வளோதாண்ணா, சூப்பர்ண்ணா. இன்னும் போகணும். போக வேண்டிய காலமும் நேரமும் கம்மியாக இருக்குது, தூரமும் அதிகமாக இருக்குது. லஞ்சு சாப்பிட்டு திருப்பி ரேப்பலிங் பண்ண போகிறோம். இப்போ தான் வந்து லஞ்சு சாப்பிட்டோம். செம்ம டயர்டாக இருக்குது. ஏன்னா இறங்கி ஏறினது. நான் சொன்ன மாதிரி ரேப்பலிங் பண்ண போகிறோம். ரேப்பலிங் அதே இடத்துக்கு தான் போகணும், பட் அது கொஞ்சம் முன்னாடி. ஸோ ரேப்பலிங் பண்ணுறதை பாருங்கள். இது வந்து 13th century கட்டப்பட்டிருக்கு. கப்பா ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க போல். கப்பா ராஜாவில் கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து ஆக்சுவலி அவர் ஏன் இங்கே கட்டினார்னா, ஒரு நாள் வந்துருக்கிறாரு. வந்தப்போ வந்து இதெல்லாம் பிடிச்சிருக்குது அவருக்கு, அவ்வளோதான். ஸோ அதனால வந்து சரி நம்ம இங்கே ஒரு கோட்டையை கட்டுவோம்னு சொல்லிட்டு கட்டி விட்டார். சரி கோட்டையை கட்டி விட்டார். அவர் ஆசைக்கு அவர் பாடி இருந்திருக்கலாம். கடைசியில் 15th century ஏதோ முகல் எம்பையர் ராஜா வந்து முகமது, அவர் சும்மா இல்லாமல் வந்து ஹிந்துஸோட, ஆக்சுவலி இந்த ராஜா வந்து ஹிந்து, அந்த கப்பா ராஜான்றவர். ஸோ வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மாஸ்க்கு கட்டிட்டார். மாஸ்க்கு, ஜெயிலு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கட்டிட்டார். எது கட்டினார்னு புரியல, எல்லாம் ஒஞ்சு போய் தான் கிடக்குது. பட் ஆனால் இந்த இருக்கிற ஸ்பாட்டு, இந்த லொக்கேஷனில் இந்த மாதிரி ஒரு உடஞ்ச ஆம்பியன்ஸ் தான் கண்டிக்கோட்டாவோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ
இப்போ நீங்கள் இந்த ஃபோர்ட்டை பார்க்க போகிறீங்க. சின்ன சின்ன ஷார்ட்ஸ் ஃபோர்ட்டு, அந்த ஜெயிலு, அப்புறம் வேறு ஏதாச்சும் இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன். ஏதாவது ஸ்பெஷலாக இல்லை நீங்கள் பார்க்காத மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ கண்டிக்கோட்டா ஃபோர்ட்டை போய் பாருங்கள். இப்போ நம்ம அதி பயங்கர ஸ்பீடில் போகிறோம். ரெடி? ஹெல்மெட் போட்டுக்கணும். சின்ன பசங்கள்ட்ட இருந்து சைக்கிளை பிடுங்கிட்டான். Allahu Akbar, Allahu Akbar. நீங்களாம் ராஜா பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது, ஆனால் இப்போ நீங்கள் ஒரு உண்மையான நேர்மையான ராஜாவை பார்க்க போகிறீங்க. பாம்பு இருக்கு. ஸோ பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து மாதவராயர் சுவாமி டெம்பிள்னு சொல்லுவாங்க. என்ன மேட்ருனா, அந்த காலத்தில் வந்து ராஜா வந்தப்போ இது வந்து உடச்சிட்டாங்க. இந்த இருக்குல்ல பின்னாடி இதை வந்து உடச்சிட்டாங்க. ஸோ உடச்சது பாதியாக உடச்சிருக்காங்க. ஃபுல்லாகவே உடச்சிருக்கலாம், ஆனால் பாதியாக உடச்சிருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஸ்டாச்சூஸ், அந்த சிற்பங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லா சிற்பங்களோட மூக்கை உடச்சிருப்பான், மூக்கை, ஃபேஸை. ஏன்னா வந்து ஒரு டெரருக்கான சிம்பிள் அது. ஏன்னா அந்த காலத்து எல்லாமே புதுசாக இருக்கும். புதுசாக இருக்கும்போது ஒருத்தவங்க உள்ளே வராங்கன்னா எல்லாம் உடஞ்சிருக்கு, மூஞ்சிலாம் மட்டும் உடஞ்சிருக்குன்னா அது ஒரு பேனிக் கிரியேட் பண்ணும். ஸோ அதை கூட யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. கண்டிக்கோட்டா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிக்கோட்டா ஆக்சுவலி ஒரு ரொம்ப நல்ல லொக்கேஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 2-3 டைம்ஸ் போயிருக்கேன் நான். கண்டிப்பாக நீங்களும் போனீங்கன்னா கண்டிக்கோட்டா போங்க, உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ நானும் வந்து நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் லெங்க்த்தாக வீடியோன்னு கேட்டிருந்தீங்க வீலாக். ஸோ அதுக்காக தான் இது ஒரு 8 மினிட்ஸ்க்கான வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். சண்டே கண்டிப்பாக லைவ் வரேன், நம்ம பேசலாம். நீங்கள் உங்களோட எல்லா கொஸ்டின்ஸும் என்கிட்ட கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன், நம்ம பேசலாம். ஸோ until then bye, see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோ கொடுத்து பார்க்குறேன். பாய், டேக் கேர்.